ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு திஸ் இஸ் மூவிஸ் ரிவ்யூ தமிழ். இந்த மூவி ரிவ்யூவில் ஒரு பைரட் ப்ளஸ் ஆக்ஷன் த்ரில்லர் மூவியாக வெளிவந்திருக்க ப்ளஃப் இந்த மூவியோட ரிவ்யூ பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த சீரிஸோட ஒன்லைன் ஸ்டோரின்னு கேட்டிங்கன்னா, பிரியங்கா சோப்ரா அவரோட ஹஸ்பண்ட் அவரோட பொண்ணுன்னு சொல்லிட்டு ஒரு தீவில் பார்த்தீங்கன்னா சந்தோஷமாக தன்னோட வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இவங்களோட ஹஸ்பண்ட் பார்த்தீங்கன்னா கப்பலை எடுத்துக்கிட்டு பயணத்தில் போகும்போதும் அங்கே வந்தால் நம்ம பில்லி புச்சர் இருக்கார்ல, அவர் வந்து என்னோட தங்கத்தை உன்னோட மனைவி கொள்ளையடிச்சிட்டு போயிட்டா, ஸோ என்னோட தங்கம் எனக்கு வேணும், அது மட்டும் இல்லாமல் உன்னோட மனைவியும் நான் சரணடைய வைக்கணும்னு சொல்லிட்டு இவரையும் பார்த்தீங்கன்னா கடத்திக்கிட்டு அந்த தீவுக்கு வந்து பிரியங்கா சோப்ரா ஃபேமிலியை அட்டாக் பண்ண ஆரம்பிக்க, இதுக்கப்புறம் இந்த கதையில் என்னதான் நடந்துச்சு, பிரியங்கா உண்மையிலேயே என்ன மாதிரி ஆள், அவங்க ஏன் நம்ம பில்லி பூச்சர்கிட்ட இருந்து தங்கத்தை திருடிட்டு வந்தாங்க, அதை பில்லி பூச்சர் மீண்டும் மீட்டாரா, இதுக்கடையில் கான்சிக்வன்சஸாக கிளைமேக்ஸில் என்னாச்சுன்றது தான் இந்த படத்தோட மொத்த கதையே. உங்களுக்கு இந்த நான் ஸ்டாப் ஆக்ஷன் த்ரில்லர் மூவியாக இருக்கட்டும், இல்லை ஒரே இரவில் நடக்கிற ஆக்ஷன் த்ரில்லர் மூவியாக இருக்கட்டும், இந்த மாதிரி படங்கள் நீங்கள் விரும்பி பார்ப்பீங்கன்னா கண்டிப்பாக இந்த படத்தையும் வாட்ச் பண்ணி பாருங்கள். படம் பார்த்தீங்கன்னா தமிழ் டப்பிங்கோடய அவைலபிளாக இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படம் க்ளீன் ஸ்லேட் ஆக்ஷன் த்ரில்லர் மூவி தான். ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் ஆக்ஷனை மட்டும்தான் உள்ளே வச்சுருக்காங்க. அதர்வைஸ் ஸ்டோரின்னு பார்க்கும்போது எம்ஜிஆர் காலத்துலேருந்து அடித்து துவச்ச ஒரே கதை தான். ஒரு குரூப்பில் ஒரு கேரக்டர் இருக்கும், அந்த குரூப் இவங்களுக்கே துரோகம் பண்ணிவிட்டு எப்படி அவங்களோட பொருளை ஆட்டையை போட்டு வந்துச்சு, அதுலேருந்து அவங்க இவங்கள தேடி வந்து அந்த பொருளை எப்படி மீட்டு கொண்டு போனாங்கன்ற 1960 அடித்து துவச்ச ஒரு கதை தான். ஸோ கதைன்னு சொல்லிட்டு பெருசாக எதுவுமே இல்லை, ஆனால் ஸ்க்ரீன் பிளேல தான் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நீட்டாக தேத்தியே கொண்டு போயிட்டாங்க. படமே பார்த்தீங்கன்னா ஒரு இரவு ஒரு நைட் இதுக்குள்ளே தான் கொண்டு போயிருந்தா கூட ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அதெல்லாமே பண்ணியிருப்பாங்க. இந்த படம் ஒரு பீரியட் படம், அதுவும் 1800களில் நடக்கிற மாதிரி, அந்த பைரட்ஸ் கோல்டன் பீரியடில் நடக்கிற மாதிரி செட் அவுட் பண்ணதான் இந்த படத்தை இன்னுமே கொஞ்சம் மெருகேற்றி காட்டுது. பர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா பிரியங்கா சோப்ரா வேற லெவல்லே பண்ணிட்டாங்க. பில்லி பூச்சருக்கு அவ்வளோ ஸ்கோப் இல்லைனா கூட அவரும் பார்த்தீங்கன்னா கொடுத்தது என்னமோ நீட்டாக பண்ணி கொடுத்துட்டு போயிருக்காரு. இதை தவிர டெக்னிக்கலாக ஒரு ஸ்ட்ராங்கான ஃபிலிம், சினிமாட்டோகிராஃபியாக இருக்கட்டும், பேக்ரவுண்ட் மியூசிக்காக இருக்கட்டும், சிஜியாக இருக்கட்டும், விஎஃப்எக்ஸ்னு சொல்லிட்டு எல்லாமே டாப் நாச்சாக பண்ணியிருக்காங்க. ஸோ வாய்ப்பு கிடைச்சா அந்த சீரிஸை ஒன் டைம் ஆச்சும் வாட்ச் பண்ணி பாருங்கள். சீரிஸ் பார்த்தீங்கன்னா ஸ்டோரி ஸ்க்ரீன் பிளேக்காகலாம் பார்த்தீங்கன்னா கடுப்பாயிடுவீங்க. ஆக்ஷன் பிரியராக இருந்தால் தாராளமாக இந்த சீரிஸை ஒன் டைம் ஆச்சும் வாட்ச் பண்ணி பாருங்கள். மொத்தத்தில் எந்த பிளஃப் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, இது ஒரு வழக்கமான ஒரு ஸ்டோரி தாங்க. இது வரைக்கும் 1960 அடித்து துவச்ச ஒரு கதை. ஒரு குரூப்பில் பார்த்தீங்கன்னா ஒருத்தன் துரோகம் பண்ணிட்டு அவங்களோட பொருளாக ஆட்டையை போட்டு வந்துடான், அதற்கடுத்து இவங்க எப்படி அந்த பொருளை மீட்டு கொண்டு வராங்கன்ற ஒரு ஸ்டோரி தான். ஸ்டோரி என்னதான் பழசாக இருந்தால் கூட ஸ்க்ரீன் பிளேயில் பார்த்தீங்கன்னா இந்த டீம் ஓரளவுக்கு தேத்தியாக கொண்டு போயிடுச்சு. ஒரே நாள் ஒரே இரவில் நடக்கிற மாதிரி கொண்டு போனது தான் பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கு இன்னுமே பெட்டராக காமிச்சது. நீங்கள் ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் ஃபேனாக இருந்தால் கண்டிப்பாக பாருங்கள். ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் அதெல்லாமா பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த படம் ஒரு பீரியட் படம் அப்படின்றப்ப அந்த பைரட்ஸ் கோல்டன் பீரியடான அந்த 1800களில் எடுத்தனால தான், அந்த மாதிரி கதை காலத்தை செட் அவுட் பண்ணனால தான் இந்த படம் இன்னுமே கொஞ்சம் பெட்டராக கனெக்ட் ஆனிச்சு. ஸோ அதை தவிர ஆவரேஜான ஒரு ஃபிலிம் தான். பெரிய எக்ஸ்பெக்டேஷன்ஸோடு போய் பார்க்காம வழக்கமான ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் மூவி பார்க்குறோன்ற நினப்பில் போய் பார்த்தீங்கன்னா இந்த படம் ஓரளவுக்காச்சும் சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஸோ படத்தில் பார்த்தீங்கன்னா பெருசாக அடல்ட் கண்டென்ட் எதுவும் இல்லைனா கூட ரத்தம் திரிக்கக்கூடிய சீக்வன்ஸ் நிறையா இருக்குது. இதை மட்டும் மைண்டில் வச்சுட்டு பாருங்கள். குழந்தைங்களுக்கு உண்டான படம் இல்லை, நீங்கள் ஒரு மெச்சூரில் இருந்தால் தாராளமாக பாருங்கள். நீங்கள் கொடுக்கக்கூடிய அந்த 2 மணி நேரத்துக்கு ஓரளவுக்கு ஒன்று என்டர்டைன்மெண்ட் பண்ணலான்றதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. இது வீடியோ பிடிச்சதை வீடியோ கொண்டாடி கொடுத்துருங்க, அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கங்க. இன்னொரு பார்க்குறேன். அது வரைக்கும் என்ன, கீப் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங், சப்ஸ்கிரைப் டு மூவிஸ் ரிவ்யூ தமிழ்.